ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ட்ரெயின் சிமுலேட்டர். இந்தியன் ட்ரெயின் வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி நம்ம அப்ளை பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் வந்து இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகந்தராபாத் ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஏசி கோச் மட்டும்தான், சதாப்தியோடைய ஏசி கோச். ஸோ இந்த ட்ரெயின் இப்போ வந்து நம்ம செகந்தராபாத்லேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கோம். செகந்தராபாத்லேருந்து போயிட்டே இருக்குது. ஸோ ரன்னிங்கில் நம்ம கேரளா வழியாக தான் போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேரளா ஸ்டேஷனில், அதாவது கேரளாவில் ஒரு ஸ்டேஷனில் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Palakkad will arrive shortly on platform number 1. യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 172-29 തിരുവനന്തപുരത്തു നിന്നും പാലക്കാട് ജംഗ്ഷൻ വഴി സെക്കന്ദരാബാദ് വരെ പോകുന്ന തിരുവനന്തപുരം സെക്കന്ദരാബാദ് എക്സ്പ്രസ് ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് അല്പസമയത്തിനുള്ളിൽ എത്തിച്ചേരുന്നതാണ്. यात्रियों कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर 17229 तिरुवनंतपुरम से पालघाट होकर सेकंदराबाद तक जाने वाली शबरी एक्सप्रेस थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 1 पर आएगी. Your attention please. Train number 17229 Trivandrum Secunderabad Shabari Express via Palakkad will arrive shortly on platform number 1. യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 172-29 തിരുവനന്തപുരത്തു നിന്നും പാലക്കാട് ജംഗ്ഷൻ വഴി സെക്കന്ദരാബാദ് വരെ പോകുന്ന തിരുവനന്തപുരം സെക്കന്ദരാബാദ് എക്സ്പ്രസ് ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് അല്പസമയത്തിനുള്ളിൽ എത്തിച്ചേരുന്നതാണ്. यात्रियों कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर நம்ம கரெக்டாக அந்த கிராசிங்கில் வந்து ஸ்லோவாக தான் போகணும். ஸோ அந்த ஸ்லோவை தான் இப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுடைய இன்ஜின் எல்லாமே நம்ம ஆன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கொண்டு போகணும். ஸோ இந்த இதில் சார்ட்டில் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கோ அந்த கிலோமீட்டரில் தான் நம்ம வந்து ரன்னே பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்பீடப் எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் வரும்போது ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடும்போது நம்மளுடைய வேலை என்னென்னா
ஸ்லோ அண்ட் அவங்க கொடுக்குற ஸ்பீடை தான் நம்ம வந்து ஐடியா பண்ணணும். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் மூலிமா இப்போ இது உள்ளே தான் இருக்குது. ஸோ ஸ்லீப்பர் கிடையாது அதிகமாக. ஸ்லீப்பர் ஏசி கோச்சில் ஸ்பெஷல் ஏசி அதில் இருக்கும். ஸோ அண்ட் தென் இதில் ஸ்லீப்பர் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பெட்டி ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கேரளாவுடைய ஸ்டேஷன் அண்ட் கேரளா ஏரியாலாம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறேன். வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஆலப்புழாவில் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ ஆலப்புழா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக நம்ம கேரளா ஸ்டேஷன் ஃபுல்லாக தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் ரிலேட்டடாக நம்ம வந்து அந்த வியூவெல்லாம் பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம கரெக்டாக இது ஓடிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் 150 ஸ்பீடு கொடுக்கும்போது 150க்குள்ளே நம்ம போகணும். ஸோ அதே போல் நடுவில் எங்கேயும் நம்ம பிரேக் போடாமல் கரெக்டாக போகணும். ஏன்னா டைம் முக்கியம். ஸோ இப்போ ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ டவுன் தான் இந்த ஏரியாவில். அதாவது திருச்சூர், இது வந்து ஃபுல்லாக திருச்சூர்லேருந்து பிளாட்ஃபார்ம் லைன், அதாவது பிளாட்ஃபார்ம் 2 லைனில் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் நம்ம எப்படி ஐடியா பண்ணுவோம். ஸோ சின்ன தடங்கள். ஓகே இப்போ கண்டினியூ கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன தடங்கள் ஓகே, இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ரியல் வியூ பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் லோடாக பண்ணிடுச்சு, அதனால் ட்ராக் இல்லாமல் தான் ஓடிப்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக சம்டைம் லோடு, அதாவது அசட் லோட் ஆகும், அதனால தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஜான் சதாப்தி எக்ஸ்பிரஸோடு சேர்ந்து திருச்சூரில் வந்து செகந்திராபாத், அதாவது கேரளா வழியாக செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஷனான ஆலுவா ஸ்டேஷன், ஆக்சுவலாக 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம போய் சேர்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஆலுவா ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லிவரை ஏற்றி விட்டிங்கன்னா ஸ்பீடப் அதிகமாகும். அதே போல் உங்களுக்கு வந்து ஸ்பீடிங்னு காட்டும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்பப்போ ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வியூ பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் நின்று நம்ம வியூ பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், வீடெல்லாம் பக்காவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்து நம்ம வந்து சுற்றி வீடு இருக்கும். அப்படியே ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகும் பாருங்க. இப்போ ஓகே, ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்கேன். பட் எதுக்கு அப்படின்னா சம்டைம் வந்து சிக்னல் ப்ராப்ளம் நடக்கும் கண்டிப்பாக ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடத்துல. அதனால் கொஞ்சம் ஸ்லோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக போயிட்டோம். மொட்டை மாடிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த வியூ இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக போயிட்டே இருக்குது. எந்த ஒரு தடங்களும் இல்லை. ஆக்சுவலாக எந்த இடத்துலையும் சிக்னல் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஸ்லோவாக போயிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் ஏற்றுவோம். ஓகே, இந்த மாதிரி கிராசிங் லைன் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நான் ஸ்லோ பண்ணிட்டேன், பட் ஸ்லோ பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது பாருங்கள். இன்னும் ஸ்லோ பண்ணணும். அதனால் கொஞ்சம் பிரேக் லீவரை வந்து ஏற்றி விட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதுக்கடுத்து நம்ம வியூவெல்லாம் பக்காவாக பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன். ஸ்டேஷன் வியூ கம்பல்சரி நான் காட்டி ஆகணும். ஸோ ஓகே, இந்த சைடு குட்ஸ் ட்ரெயின் போகுது. ஓகே, ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்தாச்சு. ஃபுல்லாக எண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ வடப்பள்ளி ஸ்டேஷன், ஓடப்பள்ளியா சாரி இடப்பள்ளி ஸ்டேஷன்லேருந்து இப்போ வண்டி மூவ் ஆகுது. ஏன்னா இங்கே நிற்காது. ஏன்னா இங்கே ஸ்டேஷன் கிடையாது. இங்கே ஸ்டேஷன் இருக்குது, பட் வந்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான ரைட்ஸ் இல்லை. ஏன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் PF 2ல் தான் போயிட்டே இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல். அதனால் லைன் வந்து கிளியர் போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், நல்லா போயாச்சு. இப்போ இடப்பள்ளி கிராஸ் பண்ண போகுது.
கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எங்கே போகணும் அப்படிங்கிறத வரிசையாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சேர் மூலியமாக நம்ம எப்படி வியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து இன்னர் வியூ. ஸோ நம்ம உள்ளக்குள்ளே வியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உள்ளக்குள்ளே நல்ல வியூ ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம உட்காந்துட்டு போகிறோம். அதே போல் நம்ம வந்து உட்காந்துட்டு போகும்போது அந்த ரைட் சைடில் வியூ எல்லாம் பார்க்கலாம். அது ஒன்று. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவு அதிகமாக இருக்கிறதால தான் கேரளா லைன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஓகே கைஸ், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மொட்டை மாடியிலேருந்து நம்ம இப்போ வாட்ச் பண்ணுவோம். கொஞ்சம் பக்கத்தில் போய் வாட்ச் பண்ணுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி மேலே நின்று இருக்கும். ஸோ இப்போ ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது, ரொம்ப ஸ்பீடாக கூட இல்லை. நம்ம ஸ்லோ பண்ணியாச்சு. ஓகே, ஏதாச்சும் வண்டி வந்து கிராசிங் ஆச்சுன்னா ஸோ அதனால் நம்ம ஸ்லோ பண்ணியாச்சு. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, மொட்டை மாடி எல்லாம் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக லைன் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக திருச்சூர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 லைனில் போயிட்டே இருக்குது. இப்போ 1 லைனுக்கு இது 2 லைன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் வரும். அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம நிப்பாட்ட போகிறோம். ஸோ ஆலுவா ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரீச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வியூ பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன வியூ பார்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு தெரியுது. ஸோ இந்த பிரிட்ஜு மேலே போய் நின்று பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பிரிட்ஜு வேணாம், ஏன்னா இந்த பிரிட்ஜு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. இன்னொரு பிரிட்ஜு போய் பார்ப்போம். இந்த பிரிட்ஜு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ்ஸு ஓடுது. கேரளா பஸ்ஸு, மற்ற எல்லாமே ஆட்டோ, வண்டி, காரு, லாரிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டில் நம்மளுக்கு நல்லா பக்கா கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலுக்குள்ளே மொதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, சரியா? ஓகே, கிராஸ் ஆக போது. பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அடுத்த வியூக்கு போயிடுவோம். ஓகே, பிரிட்ஜு கிராஸ் ஆகிடுச்சு. ஓகே, பஸ்ஸெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்தந்த இடத்துல பஸ் வந்து டக்குன்னு இதாகிடுச்சு. ஓ, இன்னொரு ட்ரெயினா? இன்னொரு ட்ரெயின் ஃபுல்லாக ஏசி பெட்டி தான்ப்பா. ஸோ டாப் வியூவில் பார்த்தாலும் சரி, எந்த வியூவில் பார்த்தாலும் சரி நீட்டாக இருக்கும். ஸோ அதே போல் நம்ம வந்து எல்லா வியூவும் இதில் பார்க்கலாம். ஒரு ட்ரெயினை வந்து டாப் வியூவில் இருந்து மற்ற எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக இங்கே வந்து செகண்ட் லைனில் போயிட்டே இருக்கிறதால உங்களால் நிப்பாட்ட முடியாது கைஸ். ஸோ வெல்கம் பேக். அண்டு இதே போல் உங்களுக்கு இந்த ட்ரெயின் சிமுலேட்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா சொல்லிக்குவேன். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு எப்படி இந்த தமிழ்நாடு ட்ரெயின் ஓட்டணும், கேரளா, தமிழ்நாடு எல்லாமே ஓட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ திருச்சூர் பிளாட்ஃபார்ம் 2 மெயின் லைனில் போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆலுவா ஸ்டேஷன் வந்துடும். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்க.
இப்போ ஸ்டேஷன் நோக்கி மெதுவாக போய்கிட்டே இருக்கோம். ஸோ அல்வா ஸ்டேஷன் வந்துடுச்சு. இன்னும் பக்கத்தில் உங்களுக்கு ஆல்வா ஸ்டேஷன் வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஆல்வா ஸ்டேஷனில் நிப்பாட்ட போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பெட்டியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இறக்க முடியும். இல்லை அப்படின்னா இறக்க முடியாது. ஓகே கைஸ், இதோட நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் ஃபினிஷிங் டச்சுக்கு வந்தாச்சு. ஆல்வா ஸ்டேஷனோட நம்மளுடைய சேனல் வியூ முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சென்னை டு மதுரை அந்த ட்ரெயின் வந்து ஐடியா பண்ணுறேன். அதே போல் சென்னையிலேருந்து மதுரை, திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து திருச்சி அண்டு திண்டுக்கல்லேருந்து மதுரை. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு செட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சேனலுக்குள்ள வரீங்கன்னா முதல் தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் ஆரம்பித்து இந்த சேனலில் ட்ரெயின்ஸ் ரிலேட்டட் மற்ற எல்லா கேம்ஸும் நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலுக்குள்ள வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி. गाड़ी नंबर 1 2 शालीमार नागपुर